சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் சில நிகழ்வுகள் நமக்கு தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்பில் ஒவ்வொரு பதிகமாக எடுத்து அதில் உள்ள பாடலுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு அழகான பொழிப்புரை சொல்லிக்கொண்டு வருகின்றார் டாக்டர் முனைவர் பவித்ரா அவர்கள். இவங்களை டாக்டர் முனைவர் என்றே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இரண்டுமே தேர்ச்சி பெற்றவர்கள். ஊட்டியில் ஒரு அரசாங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை வேலை பளு இருந்தாலும் முடிந்த அளவுக்கு திருமுறைகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற மிகச்சிறிய ஒரு குணம் படைத்தவர்கள். இவங்களை நாங்கள் சொல்லும்போது குழந்தையிலையும் சேர்க்க முடியல, பெரியவங்களையும் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட பார்க்க முடியும். ஒரு விளையாட்டுத்தனமும் ஒரு குழந்தைத்தனமும். பெருமானை பற்றி அவங்க பேசும்போது கேட்டால் இப்படி சொன்னாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சொல்கிற மாதிரி மிக அழகாக இருக்கும் அந்த அவங்களுடைய பொழிவு. நாம் ஏற்கனவே 21 பதிகங்கள் அம்மா பவித்ராவுடைய குரலில் அவர்களுடைய அந்த அழகான ஒரு இதில் நாம் கேட்டிருக்கிறோம். இன்று அந்த அமைப்பில் 22வது பதிகம், அதாவது மையல் மாதோர் கூரன் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருவாலி அமுதனார் அவர்கள் அருளி செய்த 22வது திருப்பதிகம். நேரடியாக பொழிவுரையை கேட்கலாம். 22வது பதிகத்தோடைய முழு பொழிவாக இது அமைய இருக்கின்றது. தாமதிக்காமல் பவித்ராவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எம்மை ஆட்கொண்ட பேரூர் பச்சை நாயகி அம்மன் உடனுரை பட்டிப்பெருமான் திருவடிகளுக்கும், ஞான குருவாகி எம்மை வழிநடத்தும் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகளுக்கும், மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் எனது முக்கரண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் என்ற தொடர் நிகழ்வில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவாலி அமுதனார் 9ஆம் திருமுறையில் அருளி செய்த மையல் மாதொரு பாகன் என்ற பதிகம்தான். திருவாலி அமுதனார் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த திருவிசைப்பா 9 ஆசிரியர்களுள் இவர் 7ஆம் அவர். மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற சீர்காழிக்கும் அண்மையில் இருக்க ஆலி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்குது. வைணவ குடும்பத்தில் பிறந்து வைணவராக வளர்க்கப்பட்டாலும் சிவன் மீது அன்பு கொண்டு சிவனடியாராக வாழ்ந்தவர். தில்லைப்பதிதான் என்னுடைய பதி என்று நினைத்து அங்கேயே தங்கி இருந்து தில்லை பெருமானுக்கு 4 திருவிசைப்பா பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். இப்போ இந்த பதிகம் நம்முடைய 2வது திருவிசைப்பா பதிகம் இருக்கு இல்லையா, உயர்கொடி ஆடை, அந்த பதிகத்தை போலவே பாதாதிகேச வர்ணனையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம். இது பஞ்சம பண்ணில் அருளி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய நூற்றாண்டு பாத்தீங்கன்னா கிபி 985 இருந்து 1014 வரைக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நம்ம பதிகத்துக்குள்ள போலாம். இது நம்முடைய கோயில் என்கின்ற தில்லைப்பதியில் அருளி செய்யப்பட்ட பதிகம். மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏறி, மான்மரி ஏந்திய தடம் கையன், கார்புரையும் கரை கண்டன் கனல் மழுவான், ஐயன் ஆரழல் ஆடுவான் அணி நீர்வயல் தில்லை அம்பலத்தான், செய்ய பாதம் என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. இந்த இடத்துல அந்த திருவடியை சொல்ல, அந்த திருவடிக்கு கீழே இருக்கு இல்லையா பாதம், அது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியாது. அந்த பாதம் இவருடைய மனதில் இருப்பிடமா இருக்கா. பாதம் அந்த மனதுல சிந்தையில போய் அந்த சிந்தையை முழுவதும் நிறைத்து சிந்தையில் இருப்பது அவருடைய திருப்பாதம் தான் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். மையல் மாதொரு கூரன், மையல் அப்படிங்கிற இந்த இடத்துல பேரன்பு காதல் கொண்டு
கொண்ட அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார். மால்விடை திருமாலை விடையாக கொண்டிருப்பவர். அது நமக்கு தெரியும். முப்புறம் எரித்த போது திருமால் தான் விடையா தாங்கினார் அப்படிங்கிறது. மான்மரி ஏந்திய தடம், மான் கன்று அதை தன்னுடைய அழகான அந்த கையில ஏந்திருக்கிறார் பெருமான். அந்த தடம் இருக்காமா பெருமானுடைய கையில. கார்புரையும் கரை கண்டன் கனல் மழுவாளன். கனல் அப்படிங்கிறது இங்க அனல். அனல் போன்ற அந்த தீயினுடைய நெருப்பை போல பெருமான் ஏந்திருக்கக்கூடிய அந்த மழு இருக்காம். அது தீ எப்படி சுடுமோ அது போல தீ வினைகளை சுடுவது பெருமானுடைய மழு. அதனால கனல் மழுவாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? கார்புரையும் கரை கண்டன் அப்படிங்கிறார். கார் அப்படிங்கிறது மேகம். மேகம் மழையை பொழியும், பெருமான் கருணையை பொழிபவர். அதனால அவருடைய அந்த கருத்த கண்டம் அப்படிங்கிறது கருணையின் உச்சத்தை குறிப்பது. அதனால கார்புரையும் கரை கண்டன் சொல்லிட்டு, ஐயன் ஆரழல் ஆடுவான் நீ நீர்வயல் தில்லை அம்பலத்தான். அவன் சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் வேணா அழகிய நீர்நிலைகளை கொண்டத குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கலாம். ஆனா அவன் எப்படி தெரியுமா? ஆரழல் ஆடுவான். தீ எப்படின்னா தீயேந்தி நடனம் ஆடுபவன். அவனுடைய கையில தீயை ஏந்திருப்பவன். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் கூட அவன் தீயை கையில் நேர்ந்திருக்கிறதுனால அவன் கை சிவப்பா இருக்கா, இல்ல சிவப்பான கையில தீ இருக்கிறதுனால தீ சிவப்பாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒப்புமையோட கூறியிருப்பார்கள் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில. இப்போ பெருமான் தீயேந்தி நடனம் ஆடுகிறானா. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தில்லைப்பதியில் இருக்கும் பெருமானின் திருப்பாதம் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் என் மனதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. உள் இடம் அப்படிங்கிறது பெருமானுடைய திருப்பாதம் நினைந்திருக்கக்கூடிய இருப்பிடமாக அவருடைய திருவாலி அமுதனாருடைய சிந்தை இருக்கு. அப்படிதான் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு இந்த முதல் பாடல்ல சொல்றார். இரண்டாவது பாடல், சலம் தாமரை தாழ்ந்தெழுந்த தடமும் தடம் புனல் வாய் மலர் தளியி அலம்பி வண்டரையும் அணியார் தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடு பொற்கூத்தனார் களல் சிலம்பு கிண்கிணி என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. இந்த இடத்துல பெருமானுடைய களல், அந்த களல் அப்புறம் சிலம்பு கிண்கிணி அப்படிங்கிற ஆபரணங்கள் எல்லாம் அவருடைய சிந்தையை நிறைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். சலம் தாமரை தாழ்ந்தெழுந்த தடம். இந்த தாமரை தண்டு என்ன பண்ணுமா, அந்த குளத்தினுடைய நீளத்துக்கு அந்த தாமரையினுடைய தண்டு நீண்டு திரும்பவும் மேல எழுந்து அந்த இலையில தான் தாமரை பூ விட்டிருக்கும். அந்த அளவுக்கு அடியார்கள் இறங்கி எவ்வளவு நம்மளை பணித்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெருமான் கிடைப்பார் இல்லையா. இப்போ அடியார்கள் அவ்வளவு பணிந்து அவனிடம் செல்லும் போது அன்பு கொண்டு தாமரை எப்படி மேல பூத்திருக்கோ அது போல அந்த இனிய திருவடி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இங்க ஒரு குறிப்பால உணர்த்துறார். தடம் புனல் வாய் மலர் தளி. அப்படிப்பட்ட குளத்துல நிறைந்திருக்கிற மலர்கள்ல வண்டுகள் எல்லாம் இசை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. அப்படி சிறப்பு வாய்ந்த தில்லையில் நடனமாடுகின்ற பெருமானே, அவனை கண்டு வானவர்களும் தானவர்களும் அசுரர்களும் தேவர்களும் என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து பாட, அந்த புகழ்ச்சியை புகழ்ந்து பாட ஆடு பொற்கூத்தனார் களல். அப்படியெல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கும் பெருமானே, உன்னுடைய களல் கிண்கிணி சிலம்பு இது எல்லாம் என்னுடைய சிந்தையை நிறைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அடுத்து மூணாவது பாடல், குருண்ட வார்குழல் கோதை மார்குயில் போல் மிளற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கு சிற்றம்பலவன். குருண்ட வார்குழல் அப்படின்னா, குருண்ட அப்படிங்கிறது சுருண்ட, வார்னா நீண்ட, நீண்ட சுருள் சுருளா இருக்கக்கூடிய சிகையை முடியை கொண்டிருக்கும் பெண்கள் குயில் போன்ற குரலை
கொண்டு பாடல் பாடுகிறார்களாமா. இங்க தில்லையில் இருக்கக்கூடிய மாட மாளிகையில் வசித்திருக்கிற பெண்கள் அவருடைய அழகை வந்து முதல்ல வர்ணிச்சுட்டு, அவங்க வந்து குயில் போன்ற இசையை கொண்டு அவங்க பாடுறது குயில் போல இருக்காம். அவ்வளவு இனிமையா இருக்கு. பெருமானை நினைத்துதான் பாடுகிறார்கள். ஆனா குயில் போல இனிமையா பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் வசிக்கக்கூடிய மாளிகையுடைய தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடி கொண்டிருக்கும் சிற்றம்பலவனே, மருண்டு மாமலையான் மகள் தொழ ஆடும் கூத்தன் மணிப்புரை தரு திரண்ட வான் குரங்கன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. கலல் சிலம்பு கிண்கிணி எல்லாம் அவருடைய சிந்தையை நிறைத்திருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த 3வது பாடல்ல வந்து குரங்கு அப்படிங்கிறது தொடை. பெருமானுடைய திருத்தொடை வந்து அவருடைய சிந்தையை வந்து நிறைத்திருக்காம். மருண்டு மாமலையான் மகள்னா வியந்து அம்மை வந்து பெருமான் நடனமாடி கொண்டிருப்பதை வந்து பார்த்துட்டு இருக்கான் தில்லையில. எப்படி இருந்தாலும் அம்மை தான் நமக்கு வாங்கி தரணும். அதனால அம்மை வந்து வியந்து பார்த்து அந்த வியப்பையும் நமக்கும் தருகிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அம்மை வியந்து பார்க்க நடனமாடி கொண்டிருக்கிறாராம். அவருடைய அந்த திருத்தொடை வந்து என்னுடைய சிந்தையை நிறைத்திருக்கிறது. அந்த திருத்தொடை வந்து எப்படி இருக்காமா, மாணிக்கம் போன்ற பேரொளியும் பேரெழிலும் ஒன்று சேர்ந்து விளங்குமாறு இருக்காம் பெருமானுடைய திருத்தொடை. அடுத்து 4வது பாடல். போழ்தி யானை தன்னை பொறுப்பன் மகள் உமை அஞ்ச கண்டவன் தாழ்ந்த தன் புனல் சூழ் தடமல்கு சிற்றம்பலவன் சூழ்ந்த பாய் புலி தோள்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினொடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளிர்வித்ததே. இப்போ இந்த பாடல்ல வந்து பெருமானுடைய அறை இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்பும் அந்த இடுப்புல இருக்கக்கூடிய கச்சு பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கச்சும் அந்த பெருமானின் திரு இடுப்பும் தான் இவருடைய சிந்தையில் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றார். போல்தி யானையை வந்து பெருமான் உரித்தார். அது தெரியும், நம்முடைய ஆணவ மலத்தை உரிப்பதற்கு சொல்வது. அப்படி யானை உரித்த போது அதை பார்த்து அம்மை வந்து அச்சம் கொண்டாலாம். இது வந்து நம்ம சில சிற்பங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ஒரு அழகான காட்சியை வந்து தத்ரூபமா பார்க்கலாம். அப்படி யானை உரிக்கும் போது அம்மை அதை கண்டு அஞ்சியதை பார்த்தவன் யாரு? நம்மளா பார்த்திருப்போம் இல்ல. பெருமான் வந்து அம்மை அச்சம் கொண்டதை பார்த்தாராம். மகள் பொறுப்பன் மகள் உம்மை அஞ்ச கண்டவன் யார்? நம்ம பெருமான். தாழ்ந்த தன் புனல் சூழ் குளிர்ச்சியான நீர்நிலைகளை உடைய தில்லையில் நடனமாடி கொண்டிருப்பவன், புலித்தோலை தன் இடுப்பில் ஆடையாக அணிந்திருப்பவன், அப்புறம் ஒரு பொன் அந்த புலித்தோலை அணிந்து பொன்னூலை வந்து அரைக்கச்சையாக அணிந்திருக்கிறாராமா. அப்படிப்பட்ட பெருமானின் அந்த இடுப்பும் அந்த பொன்னூலும் தான் தமியேனான என்னை, தனியாக இருக்க தனியனான என்னை தளர்வித்தது. அப்படின்னா தளர்ச்சி அடைய செய்தது. அப்படின்னா வருத்தம் கொள்ள செய்ததா நம்ம எடுத்துக்க கூடாது. இதை எப்படி எடுத்துக்கணும்னா, அதையே நினைந்து எப்படா அவரை பார்ப்போம். நமக்கு ஒரு சில நேரங்கள்ல தோணும் இல்லையா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய சில அவங்களோட ஒரு சிலருக்கு வந்து கண்ணு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அவங்க பேச்சு பிடிக்கும். இப்ப இந்த இடத்துல இருந்தா அவங்க இப்படி பேசியிருப்பாங்களே, இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அது போல தளர்விட்டதாம். யாருக்கு? திருவாளையமுதனாருக்கு. பந்த பாசமெல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வழங்கும் அணியார் தில்லை அம்பலவன் செந்தழல் புரை மேனியும் திகழும் திரு வயிற்றினுள் உந்திவான் சுழி என் உள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே. இப்ப இந்த இடத்துல பெருமானுடைய வயிறும் உந்தி சுழியும் அவருடைய மனதில் வந்து இருப்பிடமாக உள்ளிடம் கொண்டனவே, உள்ளிடம் கொண்டனவே, அவருடைய உள்ளத்துல போய் இருப்பிடமா இருந்து கொண்டதாம். பந்த பாசம் எல்லாம் இந்த இடத்துல பந்த பாசம் அப்படிங்கிறது கண்மம் மாயை அப்படிங்கிற மலங்கள் அதெல்லாம் போகும்படியாகும். பசுபாசம் நீக்கிய, பசுபாசம் அப்படிங்கிறது
ஆணவ மலம் அது கூடவே இருக்கு இல்லையா? இதாவது கூட்டி வைக்கப்படுவது. ஆனா ஆணவ மலம் அப்படிங்கிறது நமக்கு பிறக்கும் போதே இருக்கிறது. அப்போ அந்த பசுபாசம் நீக்கிய இவற்றையெல்லாம் இந்த மும்மலத்தையும் நீக்கிய முனிவர்களும் அந்தணர்களும் 3000 அந்தணர்களும் தில்லையிலே இருந்து பெருமானை வணங்குகிறார்கள். அந்த தில்லையில நடனமாடிக் கொண்டிருப்பவர் பெருமான். செந்தழல் புரை மேனியன், தீ போன்ற சிவந்த மேனியை உடையவன். அவனுடைய திருவயிறும், அந்த வயிற்றில் இருக்க அந்த தொப்புள் இது இருக்கு இல்லையா, அதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. திருவயிறும் வயிற்றினுள் உந்தி வான் சுழியும், அந்த இரண்டும் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, குதிரை மாவொடு தேர்பல குவிந்து இயண்டு தில்லையினுள் கொம்பனாரொடு மதுரவாய் மொழியார் மகிழ்ந்து ஏத்து சிற்றம்பலவன். குதிரை, யானை, தேர் இவையெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற தில்லையின் நகர்ல கொம்பனாரோடுனா அழகிய ஆடலை புரியும் மகளிரோடு, மதுரவாய் மொழியர் இனிமையான பாடலை பாடுபவர்கள் பெருமானை நினைந்து பாடியும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த தில்லை நகரில். அந்த தில்லை அப்படி அவர்களெல்லாம் பாடுவதையும் ஆடுவதையும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறானா தில்லை சிற்றம்பலவன். அவன் என்ன பண்றான்? அதிர வார்கழல் வீசி நின்ற அழகா நடம்பையில் கூத்தன் மேழ்த்திகள் உதர பந்தனம் என் உள்ளத்துள்ளே உள்ளிடம் கொண்டனவே. அப்படி இவர்கள் பாடுவதையும் ஆடுவதையும் மகிழ்ந்து ஏற்று பெருமான் அவனுடைய கடல் சிலம்பெல்லாம் ஒளி எழுப்புமாறு அவ்வளவு ஒரு சத்தம் எழுப்பி மகிழ்வித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறானாமா தில்லை சிற்றம்பலவன். அவனுடைய உதர பந்தனம் அப்படிங்கிறது வயிற்றின் மேல் அணியப்படும் ஒரு வகையான அணிகலன். அது என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்குது. அது திருவரை பட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அந்த வயிற்றின் மேல் கட்டக்கூடிய ஒரு அணிகலன், அது என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது அப்படின்னு இந்த 6வது பாடல்ல சொல்றாங்க. 7வது பாடல், படம்கொள் பாம்பனை யானோடு பெறமன் பரம் பரமா அருளென்று தடம் கையால் தளலாட சிற்றம்பலவன். தடங்கை 4ம் அத்தோள்களும் தட மார்பினில் பூண்கள் மேற்றிசை விடங்கொள் கண்டமன்றே வினையேனை மெலிவித்தவே. இந்த இடத்துல பாம்பை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடிய மாலும் பிரமனும் பரமா என்று, அதாவது மேலானவற்றுக்கும் மேலானவனே எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி, உன்னை தவிர வேற யார் இருக்கா, எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பெருமானிடம் போய் கேட்கிறாங்களாம். என்ன பண்றாங்களா? தடம் கையால் தொழவும். அவர்கள் இருவருடைய கைகளும் தடம் கை, அழகிய கை, அதை கொண்டு தொழுகிறார்களாம். அப்படி தொழும் பொழுது பெருமான் தளலாட சிற்றம்பலவன், நெருப்பை கைகளில் ஏந்தி கொண்டு ஆடுகின்ற சிற்றம்பலவன் நம் பெருமான். அவனுடைய தடம் கையும் 4 கைகளும் தோள்களும் என்னுடைய சிந்தையில், அப்புறம் அவருடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனும் என் சிந்தையில் நிறைந்திருக்கிறது. அதை தவிர வேறு இது இல்லை. அதுதான் வினையேனாகிய என்னை மெலிவித்தவை. இந்த இடத்துல வினையேன் அப்படிங்கிறது நல்வினை செய்ததனாலதான் இதையெல்லாம் நம்மளால நினைக்க முடியுது. அதை நினைச்சு அவரையே இது தலைவனை நினைத்த தலைவி எப்படி உருகுவாளோ அது போல நல்வினை செய்துதான் நான் பெருமானை, அவருடைய பாதத்தை ஒவ்வொரு பாகத்தையும் நான் அங்க உபாங்கங்களை எல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அது நினைச்சு நான் உருகிட்டேன் அப்படின்னு இந்த பாடல சொல்றேன். அடுத்து, செய்ய கோடுடன் கமல மலர் சூழ் தரு தில்லை மறையோர்கள் தாம் தொழ வையம் நீ உய்ய நின்று மகிழ்ந்து ஆடும் சிற்றம்பலவன். எதற்கு பெருமான் அங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்? செய்ய கோடுடன் கமல மலர் சூழ்தரு தில்லை மாமறையோர்கள் எல்லாம் தொழ, நல்ல சங்குகளும் தாமரை பூக்களும் நிறைந்திருக்கக்கூடிய தில்லையில மாமறையோர்கள் அந்தணர்கள் எல்லாம் பெருமானை வேதம் பயின்றவர்கள் பெருமானை தொழ, பெருமான் அங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். எதற்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா,
வையம் உய்ய, இந்த உலக மக்களையும் உயிர்களை எல்லாம் உய்விக்கிறதுக்கு பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய செய்ய வாயின் புன் முறுவலும் திகழும் திரு காதின் மாத்திரைகளோடு ஐயத்தோடும் அன்றே அடியேனே ஆட்கொண்டனவே. பெருமானுடைய அந்த திருவாயும், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும்னு சொல்றது போல அவருடைய திருவாயும், அவனுடைய அழகிய பற்களும், திருக்காதும், காதில் அணிந்திருக்கக்கூடிய தோடு மாத்திரை அப்படிங்கிற காதில் அணியக்கூடிய அணிகலன்களும் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது, அது என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். அடுத்து 9வது பாடல். செற்றவன் புறம் தீயல சிலை கோழி ஆரழல் ஊட்டினான் அவன் எற்றி மாமணிகள் எரிநீர் தில்லை அம்பலவன். அது முப்புறத்தை எரிய செய்வதற்காக இமயமலையை வில்லாக்கி தீ பொறியை செலுத்தியவன். அவன் அப்படியே அந்த முப்புறமும் ஆரலல் ஊட்டின தீ எரியும்படி செய்தவன். அப்படிப்பட்டவன் உறைந்திருக்க இடத்தில்லை. அங்க அந்த நீர்நிலையெல்லாம் என்ன பண்ணுதா, மணிகளை கொண்டு சேர்க்கிறதாம். மாணிக்கம், முத்து அப்படிங்கிற அது போன்ற மணிகளை எல்லாம் கொண்டு தில்லை நகருக்கு அருகில் இருந்த கரையில சேர்க்குதான். மற்ற நாட்டம் இரண்டோடு மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டம் அன்றே நெஞ்சுளே திளைக்கின்றனவே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 கண்களை கொண்டிருக்கக்கூடிய பெருமானின் அந்த திருமுகமும், அந்த திருமுகத்தின் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண்ணும் என்னுடைய உள்ளத்தில் திளைக்கின்றனவே. திளைத்தல் அப்படிங்கறதுனாலே மகிழ்ச்சி தான். அதை நினைக்கும் போதே என் நெஞ்சு இன்பத்துல துள்ளி குதிக்குது. பெருமானுடைய தில்லை நடராஜ பெருமானை பார்த்தாலே நம்மளுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி பொங்கும் இல்லையா? அந்த சிரித்த முகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படின்பார். அதேதான் இங்க இவரும் சொல்றாரு. அதை பார்க்கும்போதே நெஞ்சு திளைக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து, தொருக்கள்வான் கமல மலர் விளக்க கரும்பு நற்சாறு பாய்தர மறுக்கமாய் கயல்கள் மடைப்பாய் தில்லை அம்பலவன். இந்த தில்லை நகர்ல தொருக்கள் பசுக்கள் போய் என்ன பண்ணுதான், தாமரை மலர் இருக்கக்கூடிய குளத்தை போய் குழப்பி விட்டுட்டு வந்துருது. அப்போ எல்லாத்தையும் உள்ள ஆடும்போது குழம்பு இல்லையா? அதே போல கருப்பஞ்சாறு கரும்பு இருக்கிற தோட்டத்துக்குள்ள போய் அதை பண்ணும்போது கருப்பஞ்சாறு எல்லாம் வயல்கள்ல வந்துருதான். அதனால என்னடா இது, வயல்ல கருப்பஞ்சாறு இருக்கு, குழம்பி இருக்கு, எப்போ இருக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வாழை மீன்கள்லாம் குழப்பம் அடைஞ்சிருச்சான். இது போன்ற செழுமையான தில்லையில நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவன் முறுக்கு வார்சிகை தன்னோடு முகிழ்த்த அவ்வகத்து மொட்டொடு மத்தமும் பிறைக்குள் சென்னி அன்றே பிரியாது என்னுள் நின்றனவே. இந்த தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானின் முறுக்கு வார்சடைனா முறுக்கி இருக்கக்கூடிய பார்சடை, நீண்ட சடையுடைய பெருமான் அவருடைய சென்னியில என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த திருமுடியில சிறிது அரும்பிய ஊமத்தை மலரை தன்னுடைய சென்னியில் சூடி இருக்கிறாருமா. அங்க பிறையையும் தாங்கி இருக்கிறார். அந்த திருமுடி என் உள்ளத்தில் பிரியாது நின்றனவே, சென்னியன்றே பிரியாது என்னுள் நின்றனவே. இப்ப பாருங்க, பாதத்திலிருந்து பெருமானின் முடி வரைக்கும் வந்துட்டார், திருமுடி வரைக்கும் வந்துட்டார். அந்த திருமுடி என்னுடைய நெஞ்சிலிருந்து பிரியாது நிற்கின்றது அப்படின்னு சொல்லி பாதாதி கேச வர்ணனையை இங்க நிறைவு செய்கிறார். அடுத்து பதிக பலன். தூவி நீரோடு பூ அவை தொழுது ஏத்து கையினராகி மிக்கதோர் ஆவி உள் நிறுத்தி அமர்ந்தூரிய அன்பினராய் தேவர் தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாலி சொல்லியவை மேவ வல்லவர்கள் விடையான் அடி மேவுவர். நாளும் பெருமானை தூய நீரால் கொண்டு திருமஞ்சனம் செய்து பூமலர் வணங்கும் வானவர்கள் எப்படின்னா தூய ஆவியுள் நிறுத்தி அப்படிங்கிறது பெருமானையே தன் மனதிற்குள் நிறுத்தியும் எடுத்துக்கலாம்.
யோகத்துல மூச்சை உள் நிறுத்தி பெருமானை நினைக்கிறதாவும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வணங்கும் தில்லை சிற்றம்பலவன் அவனை எப்படி வணங்குறாங்க? ஊரிய அன்பினராய். அன்ப அந்த ஸ்பாட்ல கொண்டு வர்றதில்ல, ஊறி ஊறி சுனை எப்படி ஊறி ஊறி வருமோ அது போல மனதுக்குள்ள அன்பு ஊறிட்டே இருக்கான். பெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பு ஊறுமாறு இருக்கு. எப்பவுமே அது ஊறிட்டே இருக்கு. அதுக்கு வற்றாத ஜீவ நதி போல அந்த அன்பு ஊறிக்கொண்டே இருக்கு. அப்படி அன்புடையவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவர் தில்லை சிற்றம்பலவன். அவனை திருவாலி அமுதனாராகிய நான் பாடிய இந்த பாடல்களை பாடி வணங்குபவர்கள் விடையை உறுதியாக கொண்டவரின் திருவடியை பெறுபவர்களாக இருப்பார்கள். திருவடியை அடைவார் அப்படின்னு சொல்லி இந்த பதிக பலனை கூறி பதிகத்தை நிறைவு செய்கிறார் என்று கூறி இன்றைய நம் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.